கிரகம் வலுத்தால் ஒரு கிரகம் வலுவிழந்தால் என்ன ஆகும்? பொதுவா ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் பலமா இருக்கு அப்படின்னா அதனுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை நம்ம மேல திணிக்கிறதுக்கு முற்படும். சரிங்களா? இதுதான் கிரகங்கள் வேலை செய்யக்கூடிய முறை. இது பாவத்தன்மையா இருக்குன்னா ஒண்ணு கொடுக்கும், இல்லைன்னா கொடுத்து கெடுக்கும். புரியுதுங்களா? அதாவது இப்ப எப்படி சொல்றது, ஒரு உதாரணத்துக்கு நம்ம சுக்கிரன் எடுத்துக்கிடுவோம். சுக்கிரனுக்கு நம்ம ஏற்கனவே சுக்கிரன் பாவத்தன்மை அடைந்தா என்ன மாதிரி விளைவுகள் இருக்கும்னு நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, பார்க்காதவங்க போய் பாருங்க, நான் லிங்க் இதுல கொடுக்குறேன். பொதுவா சுக்கிரன் நல்லா இருக்காரு ஜாதகத்துல பாவத்தன்மை அடையாம ராகு கேது சனி இவங்க கூட க்ளோஸா இணைஞ்சு கிரகணமாகாம, அதாவது ராகு கேது கூட கிரகணமாவாரு, சனி கூட ரொம்ப க்ளோஸா போனா கெடுவார் கண்டிப்பா. ஏன்னா சனி பாவிங்கும் போது அந்த சனி சுபத்துவப்படுத்தப்படுவார், சுக்கிரனால சுபத்துவப்படுத்தப்பட்டு சனி நல்லவர் ஆவார். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி பாவிகளோட இணையும் போது செவ்வாயும் அதே மாதிரிதான் பிறகு மங்கலமா ஆக்டிவேட் ஆகும். செவ்வாய் பல ஆயிடுவாரு சுக்கிரன் கூட சேர்ந்தாருன்னா. சோ இந்த மாதிரி பாவர்கள் கூட சுக்கிரன் சேரும் போது தான் கட்டு இந்த கிரகங்கள் எல்லாமே சுபத்துவப்படுத்துவார். அப்ப என்ன ஆகும்? ராகு தசையோ கேது தசையோ சனி தசையோ செவ்வாய் தசையோ வரும்போது பிரமாதமா இருக்கும். சுக்கிர தசை வந்துச்சுன்னா போட்டு மாட்டுன்னு மாட்டிக்கொடும். என்னென்ன கிடைச்சிச்சோ அத்தனையும் போறான் தப்பான வழியில கிடைக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான், ஒரு கிரகம் அதிகப்படியா வளர்த்துச்சுன்னா அது எல்லாமே நேர் வழியில கிடைக்கும். நல்ல சுபர்களோட தொடர்புல இருக்கும் போது நேர் வழியில கிடைக்கும். கெட்டு போன விஷயத்துல கெட்டவர்கள் கூட இருக்கும் போது என்னவா இருக்கும்? கெட்ட வழியில நடக்கும். தெரியாதனமா எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. யாருக்கும் தெரியாம ரகசிய உறவுல ஈடுபடுறது, அதாவது நான் சுக்கிரனுக்கு சொல்றேன், உல்லாச செல்லாப விஷயங்கள்ல ஈடுபடுறது, தெரியாதனமா யாரு கூடயாவது ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளை மெயின்டைன் பண்றது. அது மட்டும் இல்லாம கடன் வாங்கி சுகத்தை அனுபவிக்கிறது, தீய பழக்க வழக்கங்கள்ல அந்த காமத்தை அனுபவிக்கிறது, இந்த மாதிரி கொடுப்பாரு சுக்கிரனா இருந்தா. சனியா இருந்தா நேர் வழியா, அதாவது அவர் நல்ல பாவத்தன்மை இல்லாம சுபத்தன்மையில இருக்காரு, சனி நல்ல ஒரு இதுல இருக்காரு அப்படின்னா, சுபர்களோட தொடர்புல இருக்காரு அப்படின்னா சனியோட விஷயங்கள் எல்லாமே அவர் சார்ந்த துறையில நல்ல ஒரு நேர் வழியில கிடைக்கும். எல்லாமே ஒரு பெட்ரோல் பங்க் நடத்துறதாகட்டும், ஒரு பெனாயில் விற்கிறதாகட்டும், சனியோட காரத்துவங்கள்ல நிலத்துக்கடியில கிடைக்கிற கனிம பொருட்கள் ஆகட்டும், அதை வச்சு வியாபாரம் பண்றது, ஸ்கிராப் பொருட்களை வச்சு பெரிய ஆளா வர்றது, இரும்பு தொழில் செஞ்சு பெரிய ஆளா வர்றது, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்லாட் படியா நடக்கும். அவர் சுபத்துவமா இருக்காரு அப்படின்னா, அவர் கெட்டு போனார்னா என்ன ஆகும்? வெளியிலவே சொல்லக்கூட முடியாத அளவுக்கு சில விஷயங்களை தொழிலா பண்ணுவாங்க. செகண்ட் பிசினஸ் பண்றது, கஞ்சா விற்கிறது, சாராயம் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ட்ரக்ஸ் விஷயங்கள்ல ஈடுபடுறது, வெளியில அவங்களால அந்த விஷயத்த சொல்ல முடியாது, விபச்சாரத்துல ஈடுபடுறது, அந்த மாதிரி எல்லாம் ஈடுபடுத்திடுவார் ஜாதகர். ரகசிய முறையில் கண்ணுக்கு தெரியாம நடக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த கிரகம் கொண்டு போய் வெட்டுறோம். சரிங்களா? ஒரு கிரகம் கெட்டுச்சுன்னா அதுதான் குறுக்கு வழியில கிடைக்கிற மாதிரி ஆயிடும். அந்த விஷயங்கள்லாம் அதோட காரகத்துவம் ஆதிபம் ஒண்ணு கொடுக்கும், அதாவது ஒண்ணு கொடுக்கவே கொடுக்காது, இல்லைன்னா கொடுத்து கெடுக்கும். இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஒரு கிரகம் அதிக பலமும் ஆகக்கூடாது, அதிக பலவீனமாகவும் ஆகக்கூடாது. அதோட இயற்கையான முறையில அது இருக்கிறதே நல்லது.